2024 டிசம்பர் மாத பலன்கள். ரிஷப ராசி நேயர்களே, டிசம்பர் மாதம் 2024 உங்களுக்கு எப்படி இருக்கும் என்று சொல்லும் பொழுது, ராசியில் குரு பகவான் இருக்கிறார், 7ஆம் பாவத்தில் சூரிய பகவான் இருக்கிறார். இந்த காம்பினேஷன் உங்களுக்கு ராஜயோகமாக காம்பினேஷன் இருக்கும். 3ஆம் பாவத்தில் செவ்வாய் இருக்கிறார், தைரியமாக இருப்பீர்கள். நீச்சமாக இருந்தாலும் நீங்கள் தைரியமாக இருப்பீர்கள். சனி பகவான் கொஞ்சம் வேலை அதிகமாக வாங்குவார், அதிகமாக முயற்சி செய்ய வேண்டிய நிலைமை இருக்கும். அப்பொழுதுதான் உங்களுக்கு ரிசல்ட் நல்ல ரிசல்ட்டாக வரும். அதாவது குரு ராசியில் இருப்பது போல் சில பேர் உங்களுக்கு இந்த குரு ராசியில் இருக்க பயமே கொடுத்துடுவார்கள். பயப்படாதீர்கள், நன்மையே நடக்கும், தீமை நடக்காது. ரிஷப ராசிக்கு குரு ஆபாதவன். அவர் ராசியில் இருக்கும் பொழுது சிறிய சிறிய பயத்தை கொடுப்பார், சிறிய சிறிய நோயை கொடுப்பார். தவிர பதவி போயிடும், ராவணன் இறந்து விட்டார், அந்த மாதிரியெல்லாம் சொல்லி பயமுறுத்தியிருக்காங்க. அதெல்லாம் ஒன்றுமே கிடையாதுங்க. நீங்கள் வியாபாரியாக இருக்கீங்க. உங்களுடைய வியாபாரத்தில் நியூ காம்பினேஷன் ஆஃப் பீப்புள், அதாவது புது புது ஆள்கள் உங்கள் கூட வந்து பழகுவாங்க இந்த மாதம். அதனால் உங்களுக்கு லாபம் இருக்கும். அவர்கள் சில ப்ராடக்ட் எடுத்துகிட்டு வருவாங்க, அதை பாருங்கள், டிஸ்ட்ரிபியூஷன் பண்ணலாம், அதெல்லாம் பண்ணலாம், கண்டிப்பாக லாபம். வெளிநாட்டு வியாபாரிகள், இம்போர்ட் பண்ணுறவனுக்கு நல்ல நேரம் என்று சொல்லலாம். எக்ஸ்போர்ட் பண்ணுறவங்களுக்கு கொஞ்சம் உஷாராக எக்ஸ்போர்ட் பண்ணணும். பணம் வரும், ஆனால் சனியால் கொஞ்சம் ஸ்லோவாக வரும். சூரிய பகவான் 7ஆம் பாவத்தில் தொழில் ஸ்தானத்தில் இருப்பதால் உங்களுடைய தொழில் எப்பொழுதுமே நல்லாவே இருக்கும். அதுவும் குரு பார்வையில் சூரியன் இருக்கும் பொழுது உங்களுக்கு நல்ல லாபம் ஏற்படுத்தும் என்று சொல்லலாம். வேலைக்கு செல்கிற ஆண் பெண்கள், அதாவது நீங்கள் வேலைக்கு போகும்பொழுது உங்களுக்கு பதவி உயர்வு வருமா என்று பார்க்கும் பொழுது பதவி உயர்வு வராது, ஆனால் உங்களை பாராட்டுவார்கள். நீங்கள் நல்ல வேலை செய்கிறீங்க. ஆணாக இருந்தாலும் சரி, பெண்ணாக இருந்தாலும் சரி, மன நிம்மதி இருக்கும். மன நிம்மதி கண்டிப்பாக இருக்கும், நல்ல மன நிம்மதி இருக்கும். நீங்கள் கலைஞராக இருக்கீங்க, ஆர்டிஸ்டாக இருக்கிறீங்க, நீங்கள் நடிக்கிறதுல நல்ல மன்னர்கள் என்று சொல்லுவார்கள். நீங்கள் விவசாயியாக இருந்தால் உங்களுக்கு பேர் புகழ் இருக்கும். உங்களுடைய பொருளின் நல்ல விலை உங்களுக்கு கிடைக்கும் என்று சொல்லலாம். நீங்கள் அரசியலில் இருக்கீங்க, ஒரு உயர்வு வர்றதுக்கு வாய்ப்புகள் உள்ளன. திடீர்னு ஒரு உயர்வு உங்களை கூடுவாங்க, இந்த பார்ட்டி ஹெட் குவார்ட்டர்ஸ்லேருந்து கூப்பிட்றாங்க, கொஞ்சம் வாங்க வேலையை பார்க்கலாம் அப்படின்னு சொல்லும் பொழுது ஒரு பதவி உயர்வு கண்டிப்பாக உங்களுக்கு இருக்குது என்று சொல்லலாம். நீங்கள் ஸ்டூடெண்ட்டாக இருக்கீங்க, நல்லா படிப்பீங்க, தைரியமாக இருப்பீங்க, எக்ஸாம் ரிசல்ட் நல்லாவே வரும். வீட்டில் இருக்கின்ற பெண்களுக்கு, அதாவது அம்மா மருமகள் எல்லோருக்கும் இந்த காலம் நல்ல காலம் என்று சொல்லலாம். நல்ல வாழ்விகள். திடீர்னு ஒரு பயணம் ஏற்படுத்தும். அது நல்லதா கெட்டதா என்று பார்க்கும்பொழுது அது உங்கள் ஜாதகத்தை பொறுத்திருக்கின்றது. ஆனால் நல்லதாகவே இருக்கும், தெய்வ யாத்திரையாக இருக்கும் என்று சொல்லலாம். தெய்வ யாத்திரையாக இருக்கும் என்று சொல்லலாம். ஸோ இந்த ரிஷப ராசிக்காரர்களுக்கு இந்த டிசம்பர் மாதம் ரொம்ப கடுமையாக காலம் கிடையாது என்று சொல்லலாம், நல்ல காலம் என்று சொல்லலாம். அதாவது நீங்கள் எடுக்கிற எல்லா முயற்சிகளிலும் எந்த துறையில் இருந்தாலும் உங்களுக்கு வெற்றி தான் என்று சொல்லலாம். ஆனாலும் சனி பகவான் 10ஆம் பாவத்தில் இருக்கும் பொழுது நீங்கள் செய்ய வேண்டிய பரிகாரங்கள். தினமும் ஆஞ்சநேயரை கும்பிடணும், அல்லது அரச மரத்துக்கு திங்கள்லேருந்து சனிக்கிழமை வரைக்கும்
ஒரு தீபம் ஏற்ற வேண்டும். இந்த மாதிரி செய்து கொண்டு வந்தால் ரிஷப ராசிக்காரர்கள் சந்தோஷமாகவும் சுகமாகவும் வாழ்வீர்கள். நன்றி, வணக்கம். இது போன்ற ஆன்மீக வீடியோக்களை தொடர்ந்து பார்க்க கடவுள் டிவி யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.